ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே டெய்லியும் வீடியோவை அப்டேட் பண்ணி வரும். இது பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பிக்காத தவறுகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக ரெகுலராக பணம் மாறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பட்ஜெட் மூலயமா இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நிறைய தகவலும் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கிடைச்ச அரசாணை மூலயமாவும் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கிட்டத்தட்ட இன்னும் நீண்ட நாட்களுக்கு செயல்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துன்னு வந்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதிய பயனாளர்கள் இந்த ஸ்கீம் செயல்பட்டுனே இருக்க போது. புதிய பயனாளர்கள் சேர்த்து இருக்க போகிறாங்க. மேல்முறையீடு செய்தவங்களுக்கும் பணம் வரப்போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் நடுவில் கூட எக்ஸ்ட்ரான பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் சொல்லுவோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் என்னென்ன அரசாணைகள்லாம் வெளியிடுறாங்க, தமிழக அரசு மூலயமா என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு, அதிகாரிகள் மூலயமா என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு, ரெகுலராக பணம் வாங்கினவங்க ஸ்டாப் ஆகாத பணம் வாங்குறதுக்கு என்னென்ன சொல்யூஷன், மேல்முறையீடு செய்தவங்க பணம் தொடர்ந்து வர்றதுக்கு என்ன சொல்யூஷன், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஏதாவது முகாம் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்குது, நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போட்டுன்னு வரும். இந்த வீடியோ கண்டென்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இன்றைக்கும் ஏற்கனவே கிடைச்ச அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்துட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களும் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கி வந்திருப்பாங்க. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 தவணை வாங்கி வந்திருப்பீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்க்கணும். அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பற்றி சற்று முன் கிடைச்ச அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் அரசாணை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடந்திருக்கு, என்னென்ன அப்டேட்லாம் கூடுதலாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும். அப்படின்றதுக்காக இதை முன்கூட்டியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் முகாம் மூலயமா 2 கட்டமாக விண்ணப்ப படிவம் பெற்றிருந்தாங்க. இதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதில் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா தன்னார்வ மூலயமா டோக்கன் மற்றும் அப்ளிகேஷன் வழங்கி ஆப் மூலயமா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கான அங்கீகாரம் மெசேஜ் மூலயமா வந்திருக்கும். விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டோக்கன் வழங்கி தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நகரங்கள் கிராமங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14-15 கண்டிப்பாக முதல் தவணையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் கிரெடிட் ஆயிருது. அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலயமா அதுக்கப்புறம் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு டேரெக்டாக ரூபாய் 1000 பணம் கிரெடிட் ஆயிருது. அது பார்த்தீங்கன்னா 1,05,00,000 பேருக்கு மேலே கிரெடிட் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு 56 லட்சம் பேருக்கு மேலே நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. நிராகரிக்கப்பட்டவங்க இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசு மூலயமா அறிவுறுத்தப்பட்டது. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் 11,85,000 பேருக்கு மேலே மேல்முறையீடு பண்ணிட்டு உன்ன வரைக்கும் பணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நம்ம சேனலில் ரெகுலராக 3 மாதமாக கொடுத்த அப்டேட் மூலயமா பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 2 லட்சம் பேருக்கு மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக புதிய விண்ணப்பம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருந்தோம். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு இந்த டீட்டெயிலாக எதை பார்க்க போகிறோன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 19/2/2024 2024-25க்கான பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு மூலயமா. அமைச்சர் தங்கம் தேனர் சார் டீட்டெயிலான பட்ஜெட்டாக தாக்கல் பண்ணியிருந்தார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக இந்த நிதியாண்டிற்காக 13,720 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பட்ஜெட் தாக்கல் மூலயமா நியூஸாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நேற்று நியூஸை பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நிதிக்காக பார்த்தீங்கன்னா 13,720 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,143 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மகளிர் பயன்பெற போகிறாங்க.
ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 13,700 கோடி 720 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலியமாக. இதை வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. கிட்டத்தட்ட நீங்களே வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்பெற போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பட்ஜெட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.15 கோடி மகளிர்கள் வந்து இந்த உரிமை தொகை வந்து வாங்குறாங்க. அதான் வந்து ஏற்கனவே வந்து மகளிர் மேல்முறையீடு செஞ்சவங்களும் ஒரு சிலவங்க வந்து சேர்க்கப்பட்டது. பரிசுநிலை மற்றும் கலாய்வில் இருந்தவங்களும் ஒரு சிலவங்க வந்து சேர்த்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1,05,00,000 பயனாளிகள் தான் வந்தாங்க. இப்போ கூடுதலாக வந்து 10,00,000 பயனாளிகள் புதிய விண்ணப்பம் மூலியமாகவும் மேல்முறையீடு மூலியமாகவும் வந்து சேர்த்திருக்காங்க. இதில் வந்து டிலிஷன் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமாக வந்து சொல்லியிருக்காரு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1.15 கோடி மகளிர்கள் வந்து ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கூறியிருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து போய் சேராத இருக்கும். நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்திருந்தார். திமுகவினருக்கு வந்து ஒரு அறிவிப்பாக கூட வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்து இன்னொரு போய் சேரலையோ அவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து எடுங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து போய் சேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஒதுக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராதவங்களுக்கும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் பணம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கே வந்து 7,000 கோடி தான் வந்து நிதி ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் 7,000 கோடி தான் வந்து நிதி ஒதுக்கி இருந்தாங்க. ஆனால் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1,15,00,000 பயனாளிகள் வந்து சேர்த்துருக்காங்க. இதுக்கு மேலேயே வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த 7,000 கோடியிலேருந்து 13,720 கோடி வந்து வந்திருக்கு. வித்தியாசம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 6,720 கோடி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் இந்த டீட்டெயிலாம் பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் செயல்படுறதுக்கு இவ்வளோ காரணங்கள் வந்து இருக்குது. அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுங்க. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் அரசாணை வந்து திட்டத்தை மேலும் சிறப்பாக வந்து செயல்படுறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து மிகவும் நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்டாக என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கூடுதல் அலுவலர்கள் வந்து அரசாணை மூலமாக வந்து நியமிக்க போகிறாங்க. அது சம்பந்தமாகவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிய வருது. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. இன்ன வரைக்கும் நான் அப்ளை பண்ணி ரீஅப்ளை பண்ணி பணம் வந்து வரல. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் கமெண்ட்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணுறீங்க. எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு பணம் வராதனால அந்த ஆதகத்தை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு அப்டேட்டும் நம்ம வந்து கொடுக்கறது எதுக்காகனா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போய் சேரணும். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக வந்து தனியாகவே தமிழக அரசு மூலமாக மட்டும் இல்லாமல் திமுகவினர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்த்திருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒருத்தவங்க கூட வந்து விடுபட்ட விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட வந்து செயல்பட்டு வராங்க. ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ண மாதிரி தகுதி உள்ள 90% மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை வந்து சேர்ந்து விட்டது. ஒரு சிலருக்கு வந்து விடுபட்டு இருக்கலாம். தகுதியான ஒரு சிலருக்கு வந்து விடுபட்டு இருந்தால் அப்பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வந்து அறிவுரையை வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் மூலமா நிறைய பேர் நிறைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் தரப்புல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்து அவங்களுடைய ஜெராக்ஸ் அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து வாங்கி கேதர் பண்ணி மேல்முறையீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மறுவாழ்வு முகாம் மூலமா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1105 மறுவாழ்வு முகாம்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களுக்கு எல்லாமே வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 19,487 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த திட்டத்தில் விரிவுபடுத்துறதுனால ரொம்ப வந்து சிறப்பாக வந்து போய் சேரப்போகுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுன்னு இருக்கீங்க. நம்ம சேனல்லேயே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமா தகவல் மூலமா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு முகாமில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ 1105 மறுவாழ்வு முகாமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நீட்டிக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19,487 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் விரிவடைத்து மூலமா வந்து பயன்படுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து அமைச்சர் மட்டும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்காத முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடர்பாக அமைச்சர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அமைச்சர்கள் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் சிறப்பாக வந்து செயல்படுதா அப்படின்றத ஆய்வு வந்து மேற்கொள்ள வேண்டும். அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சார், அமைச்சர் கீதா ஜீவன் எல்லாமே வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து பரிசுநிலை மற்றும் கலாய்வில் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து விரைவில் வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒருவர் கூட விடுபட்டு வரக்கூடாது அப்படின்றதையும் இவரு வந்து
வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வரும். லென்த்தான வீடியோவை வந்து கதையை வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக வந்து போய் சேரணும் அப்படின்றது ஒரே நோக்கத்தோட தான் இந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை இந்த உத்தரவும் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு வந்து செய்ய போகிறாங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து இப்போ பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஒரு பயனாளிகளும் ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு பணம் வந்து ரூபாய் 1000 வந்து கிரெடிட் பண்ண வருவாங்க. ஆனால் வந்து உங்களுடைய வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத ஏற்கனவே வந்து தமிழக அரசு மூலியமாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்து சார்பில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மாதந்தோறும் உங்களுடைய வருமானம் வந்து உயர்தா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் வந்து பதிவு ஏதாவது பண்ணுறீங்களா, வாகன பதிவு ஏதாவது பண்ணுறீங்களா, பத்திரப்பதிவு வந்து ஏதாவது வந்து கூடுதலாக வந்து பதிவு பண்ணுறீங்களா, இல்லை வந்து 10 ஏக்கருக்கு மேலே ஏதாவது வந்து வாங்குறீங்களா, அரையாண்டு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் மின்சார பயன்பாடு வந்து எவ்வளோ வந்து இருக்குது அது சம்மந்தமான தரவுகளும் வந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் வந்து எடுக்கிறாங்க. அது சம்மந்தமாக பாயிண்டாக வந்து விரைவில் வீடியோவில் வந்து நான் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரையாண்டு காலாண்டு முக்கியமாக வந்து மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு வந்து செய்ய போகிறாங்க. அதில் வந்து தகவல் மூலிமா வந்து உங்களுக்கு அதாவது தரவுகள் மூலிமா வந்து உங்களுக்கான தளங்களில் எல்லா ஒரு அப்டேட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணால் இப்போ இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தரவுகள் மூலிமா உங்களுடைய இபி நம்பர் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுடைய தரவுகள் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் 3500 மேலே யூனிட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷன் ப்ராசஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3600 மேலே குறைவாக வந்து பயன்படுத்துகிறவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிலிட்டி. அதே போல் கனரக 4 சக்கர வாகனங்கள் இது போல் வந்து புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வந்து வாங்கினீங்கன்னா அதையும் வந்து அவங்களுக்கு வந்து கனவுள்ள தரவுகள் மூலியமாக வந்து போய் சேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் புதுசாக வந்து வாகனம் வாங்கினதுக்கப்புறம் டெலிஷன் ப்ராசஸாக வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீக்கம் டெலிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால வந்து நடுவில் வந்து பணம் ஸ்டாப் ஆகுது, என்ன காரணத்தினால வந்து டெலிஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்பி வைப்பாங்க. முக்கியமாக மாதந்தோறும் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு பதிவு வந்து முக்கியமாக வந்து அதாவது விஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறப்பு பதிவு வந்து செக் பண்ணுவாங்க. டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் யாராவது வந்து பண்ணுறாங்களா, இந்த ஸ்கீமில் வந்து ரெகுலராக வாங்கி வந்தவங்க யாராவது வந்து டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வேளாண்மை பொதுத்துறை நிறுவனங்கள் மூலயமா வந்து ஏதாவது வந்து பணிகள் மாற்றம் வந்து தரவுகள் வந்து செக் பண்ணுவாங்க. சமூக பாதுகாப்பு திட்டம் மூலயமா ஓய்வூதியம் தரவுகள் வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஓய்வூதியம் அப்ளை பண்ணி இதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் ஆகலாம், ஏதாவது வந்து ஓய்வூதியம் அப்ளை பண்ணி பணம் வந்து வாங்குறீங்களா, அது மட்டும் இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் மூலயமா வந்து தரவுகள் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது வந்து ஓய்வூதியம் பெறீங்களா, வருமான சான்றிதழ் தரவுகள் மூலயமா வந்து செக் பண்ணுவாங்க. 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்ற தரவுகள் மூலயமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா ப்ராசஸ் முக்கியமாக வந்து லேண்ட் டேட்டா மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து கூடுதலாக கிடமை ஏதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து தேவைன்னா www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலான ஆர்டிகல்லாம் நிறைய வந்து போட்டிருப்போம். இது நம்ம சொன்ன வீடியோ மட்டும் இல்லாமல் அதில் டீட்டெயிலாக வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வந்துக்கூடிய அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் அரசாணை என்னென்னலாம் வந்திருக்கு, சற்று முன் பட்ஜெட்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக 1 by 1 உங்களுக்கு புரிகிற போகிற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து மாற்றிக்கிட்டும். மேலும் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிக்கலில் வீடியோ போடணும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிருக்கோம். பழைய வீடியோலாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நம்மளுடைய சேனலே மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது. ஒரு வீடியோ கிட்ட இருக்கிற ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணிடும். அதன் மூலமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.